For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ராமையா நீராங்க பார்த்த சேதாரம்தா ராக்கம்மா அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான். ட்ரை பண்ணுவோம், வரலன்னா நம்ம ஃபேக் ஸ்டோரியே திருப்பி பண்ணிடுவோமா? சரியா? நீராங்க பார்த்தா சேதாரம்தான் அண்ண சொடக்கு போட்டா சம்பவம் நம்ம ஜெயிலர் ஒன்ல ஃபர்ஸ்ட் பாட்டுலயே தெரிக்க விட்டார் அனி சார். அத்தை விட டபுளா தெரிக்க விட்டார். ஓகே, ஜெயிலர் 2ல அந்த அளவு பண்ணிருக்காங்க. ஆமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. வெரி அகைன் தலைவரோட வேலை பண்றது. நீ தலைவருக்கு பாடுறது அகைன் அனி சார், அகைன் தலைவர் ஆசார். வெரி ஹாப்பி, வெரி வெரி கிரேட்ஃபுல். திருச்சி வண்ணல்லே தெரிக்க விட்டான் மண்ணல்லே திருத்தி வைக்கான் மண்ணல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்ய வண்ணல்லே வேட்ட துள்ளான் மண்ணல்லே வேட்டையனல்லே. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட மனசுலாயோ சிங்கர் தீப்தி சுரேஷ் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். as I already said, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஃபுல்லா அதை பத்தின டான்ஸா இருக்கட்டும், அதை பாட்டு பாடி கவரா இருக்கட்டும், அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. லைக் நிறைய விஷஸ் பார்க்குறேன், நிறையா ரீல்ஸ் பார்க்குறேன், ட்விட்டரில் நிறையா ட்வீட்ஸ் தனியாக மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. சம் ஆஃப் ஃபோட்டோஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மெமரி உங்களுக்கு இருக்கும். பட் அந்த மொமெண்ட் எல்லாமே உங்களோட ஃபேன் மொமெண்ட்டாக இருந்திருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், வாட் மேட் யூ தேர் ஃபேன் அப்படிங்கிறதா அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறத. திஸ் ஃபோட்டோ லைக் நிறைய ஃபோட்டோஸ் அவரோட போஸ்ட் பண்ணி ஆடு ஜீவிதமோட இட் வாஸ் சக்ஸஸ் மீட் மாதிரி எல்லாரும் வளைச்சு போய் போட்டோ எடுத்தோம். சாரை படுத்து எடுத்துட்டு வராமன் சார், ப்ளீஸ் சார் ஒன் மோர் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்துட்டேன். ப்ளீஸ் சார்னு. ஆனா பேக் டு பேக் ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார், அது வந்து எவ்ரி சிங்கர்ஸ் ட்ரீம்ல இப்போ அது தொடர்ந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங். அதுவும் ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ் 90s வந்து இப்போ வரைக்கும் ஆப்வியஸா ரஹ்மான் சார் இஸ் இன் பீக். ஆனா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல அனிருத் சார். ஸோ ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஹவ் இட் ஃபீல்ஸ்? லைக் பத்தத்தலாம் வாஸ் லைக் ப்ராப்பர் செஷன் வேர் சார் வாஸ் இன்டராக்டிங், சார் வாஸ் கிவிங், நிறைய இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நிறைய அங்கங்க ஒரு காம்ப்ளிமெண்ட், அங்கங்க இன்புட். ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன் அமையாதான்னு இருந்துதான் அந்த செஷன் அமைஞ்சது. இட்ஸ் லைக் அ ட்ரீம் செஷன் ஃபார் மீ. ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் செஷன் இன் மை லைஃப் எவர். அந்த மாதிரியான செஷன். அதான் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவரோட எனர்ஜி நமக்கு வரும். அப்படியே அதை வாங்கிக்கிட்டாலே பயங்கரமா பாடிடலாம் அப்படின்னு தோணும். நிஜமா அவர் எனர்ஜியே பூஸ்ட் தான். அப்படிதான் அவர் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ பயங்கர துருன்னு ஒர்க் பண்ணுவாரு. அப்படியே சொல்றதா இருக்கட்டும், கன்வே பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயம் ஹவு ஹி வாண்ட்ஸ் இட், த வே ஹி சேஸ் இட், எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாரு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏஆர் சாரோட காம்போ ஒர்க்கிங் யார்? திஸ் காம்போ இஸ் லைக் மணி சார் எப்பவுமே இல்ல. ஒன் ஃபேவரட் சாங் ஆஃப் திஸ் காம்போ? ஆல் தி ஆல்பம்ஸ். ஓகே கண்மணி, குரு, பொன்னியின் செல்வன், ஃப்ரம் ரோஜா டு நோ எல்லாமே அடிக்கிட்டே வரலாம். அண்ட் ஒர்க்கிங் வித் அனி அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் பேக் டு பேக் அதுவுமே தேவாரா அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் வேலைக்காரன்யா பட் டில் நவ் அது எப்படி ஃபீல் ஆகுது? அவர் டேக் எடுக்கிறதும் இட் இஸ் லைக் வெரி ஒரு இன்புட் கொடுத்து வெரி மோட்டிவேட்டிங். நல்லா இருக்கு, இன்னும் இதை பண்ணலாம், இன்னும் அதை பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு அந்த ஒர்க்கிங் ப்ராசஸே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ ஒரு பயமா ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் முடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒரு அவுட்புட் கொடுத்தோன்ற ஒரு இதோட இருக்கும். அவரோட சாங்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவருடைய பாட்டு அப்படின்னா இந்த வைப் எப்போவுமே லைக் பீக். இப்போ மனசுலாயோ வரைக்குமே அந்த வைப் இருக்கும். ஹவு டு யூ மேட்ச் தட் வைப்? அந்த வைப் எப்படி கொண்டு வந்தீங்க?
அதுதான் அவர் கரெக்டா அந்த வைப் என்னன்னு சொல்லிட்டாரு. லைக் ப்ராப்பரா ரக்கெட்டா பாடுங்க. பிகாஸ் அவரே சொன்னார் இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணது ஒரு மெலடி, ஆனா இப்ப வந்து வேற சம்மந்தமே இல்லை, பட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ். தட்ஸ் அது மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சாங் ஆரம்பிக்கும் போது. அண்ட் அதான் ரக்கெட் கேர்ள், ஐ பி அ ரக்கெட் கேர்ள் இஸ் வாட் ஹி செட். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு என்ன ரக்கெட்டா இருக்க முடியுமா? ஓகே, நவ டைம் ஃபார் தட் ஆப்வியஸா எல்லா another time ஃபார் மனசுல யோசிங்க. ஓகே. திருச்சி வண்ணல்லே தெரிக்க விட்டான் மண்ணல்லே திருத்தி வைக்கான் மண்ணல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்ய வண்ணல்லே வேட்ட துள்ளான் மண்ணல்லே வேட்டையனல்லே ஹே ராமையா நீராங்க பார்த்தா சேதாரம் தான் அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான். இப்பதான் நீங்க பாடும்போது கூட எனக்கு அந்த ரீல்ஸா எல்லாமே மைண்ட்ல ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்குங்க மஞ்சு அவங்களோட ஸ்டெப் வேற எனக்கு மைண்ட்ல ஓடிட்டாரு. பிகாஸ் பேங்கர் அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி ஸ்டோரி போட்டுருந்தாங்க, அதை நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. சும்மா சாதாரணமா எப்பவுமே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி ஓபன் பண்ணா என்னவோ இருக்கு அங்க. இது மஞ்சு வாரியர் மேம் அக்கௌண்ட் தானா, அவங்க தான் இதை ஹேண்டில் பண்றாங்களா, அந்த மாதிரி நான் பாத்துட்டு இருந்தேன். ஸோ சான்சில ஷி வாஸ் சோ கைண்ட். ஐ மீன் she is like a superstar now. I mean பார்க்கும்போது அவங்க இவ்வளோ கைண்டா இந்த மாதிரி ஒரு விஷ் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணி அப்படி பண்ண அவசியமே இல்லை. பட் லைக் தட் கெஸ்டர் வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் வெரி வெரி ஹாப்பி, வெரி இமோஷனல் இட் வாஸ். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருந்தது. And quick questions டக்குன்னு ask some question. ஒரு சாங் பாஸ்ட்ல இருந்த ஒரு பாட்டை நம்ம பாடி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பாட்டு, அப்ப பிறந்திருந்தா பாடி இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு, ஐ மீன் ரஹ்மான் சார் சாங் டெஃபினட்டா ரஹ்மான் சார். சம்திங் லைக் சின்ன சின்ன ஆசை. ஒன் மியூசிக் டைரக்டர் லைஃப் பூரா நம்மளோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பேன், who will be that? லைக் ஆஃப் கோர்ஸ் ரஹ்மான் சார், அனிருத் சார் அகைன். யா உங்க லாஸ்ட் ஒன் இந்த ராபிட்ல ஆனி ஆர் ஏஆர்? ரெண்டு கண்கள் மறைங்க இந்த சைடு பிளாக் பஸ்டர், ரொம்ப கஷ்டம் இல்ல? சான்ஸ் இல்ல. ரெண்டு பேரோடமே நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய பாடணும். எஸ், the last one will be fake or dare. இதுல வந்து அது சே சினாரியோ which is totally false-ஆ இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அது நடக்கக்கூடியதா இருக்கலாம், லைக் யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது either you have to build a story, அதை வச்சு இப்படி எல்லாம் நடந்ததுப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல ஒரு சிங்கருக்கான நான் டேரை கொடுப்பேன், அதை நீங்க வந்து தாராளமா செய்யலாம். ஒருவேளை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ஐ வில் டேக் தி டேர். ஓகே. ஆமா, தளபதி 16 நீங்க அனிருத்தோட மியூசிக்ல ஒரு ரொமான்டிக் சாங் பாடி இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். நல்லா பண்றீங்களே இந்த ஃபேக் ஸ்டோரி இப்பவே பதிவு பண்ணிக்கிறேன். இது ஃபேக் ஸ்டோரி, பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் சாங் பாடியிருக்கேன். ஸோ அது அந்த பாட்டுக்கு என்ன கூப்பிடும் போது நான் வந்து எங்க இருந்தேன், டெல்லியில இருந்தேன். நல்லா இருக்கேன். இதுல அடிச்சு புடிச்சு வந்து உடனே ரெக்கார்ட் பண்ணோம். வேணாங்க, வரலங்க. வரலன்னா ஒரு டேர் இருக்கு, நீங்க வேணா அதை எடுத்துக்கிறீங்களா? ஈஸியா இருக்கு, அது வேணா. ஓகே, சொல்லுங்க. இப்போ வந்து மனசுல எந்த மாதிரி ஒரு வைப் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ரீல் எல்லாமே பார்த்திருப்பாங்க. அந்த பாட்டை பாடின தீப்தி சுரேஷ் இப்ப அதை வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கா கன்வெர்ட் பண்ணி பாட போறாங்க. How it will be அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் பார்த்து என்ன வந்து சோ ஹிந்தியில ஒரு வெர்ஷன் பண்ணோம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா பண்ணோம் ஓப்பனிங். அது வேணா பாடுறேன். आया आया रे आ गया रंग जमाने सबको सगा बनाने दिल में समाने और रम गया रे छेड़ने और सताने करके नए बहाने माने न माने. அப்புறம் அடுத்த போர்ஷன் இது நான் எப்படி ரொமான்டிக்கா பாடுவேன் எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுவோம், வரலன்னா நம்ம ஃபேக் ஸ்டோரியே திருப்பி பண்ணிடுவோமா? சரியா? ராமையா நீராங்க பார்த்தா சேதாரம் தான் அண்ணன் சொடக்கு போட்டா சம்பவம் தான். அதாவது நீங்க
ஹீரோயினா நடிக்க போறீங்க, அதுவும் பிரேமமோட தமிழ் ரீமேக்லன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பிரேமமோட தமிழ் ரீமேக்கா? அதுவே முதல்ல உண்மையான ஸ்டோரியா? ஆமா, அது யாருக்கு தெரியும், ஃபேக் ஸ்டோரி தானே, என்ன வேணா சொல்லலாம். சரி, இப்போ உண்மைன்னு சொன்னா என்ன கேட்பீங்க? உண்மை சொன்னா நீங்க எப்பவும் போல அந்த ஸ்டோரியை தான் சொல்லி ஆகணும். இல்லைங்க, டேர் சொல்லுங்க. ரொமான்டிக்கா பாடின சாங் வந்து பத்த வைக்கும். அதை இப்ப நம்ம ஆக மொத்தம் பாடின பாட்டு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். பர்னிச்சரை தான் வச்சிருந்தீங்க. பத்த வைக்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா, தொடர்ந்து பலர செய்வீரா. இதுக்கு மேல இந்த பாட்டு, இதுக்கு மேல அது எதுவும் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே, உங்களோட லைவ் ஷோக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து டிக்கெட் கிடைக்காம வெளியே நின்று நல்லா இருக்கு. அந்த அதான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ அந்த ஒரு மொமெண்ட் அத பத்தி பயங்கரமா இருந்தது அந்த மொமெண்ட். எனக்கு வந்து இந்த மாதிரி லைவ் ஷோஸ் பண்ணணுங்கிறது கனவு. ஆடியன்ஸோட சேர்ந்து பாடணும், நிறைய அவங்களோட லிட்டரலி சேர்ந்து பாடணும். அதெல்லாம் நான் பாடின பாடல்கள் எல்லாத்தையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அன்னைக்கு வந்து அந்த ஷோ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அமைஞ்சிச்சு, வேற வைப்ல இருந்தது, மறக்க முடியாத ஷோ அது வந்து. அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறேன், பாட்டு பாடுறீங்களா, மிமிக்ரி பண்றீங்களா? பாட்டே பாடுறீங்களா? ஓ, பாட்டாவே பாடிடுறேங்க. ஓகே. வெண்பனி மலரே உன் வாசம் உயிர் புது சுவாசம் தருதே, உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. ஓகே, சூப்பர். ஓகே, லாஸ்ட் ஒன் இன் ஃபேக் ஆர்டர், இல்லைன்னா எனக்கு ஏதாவது முடிஞ்சிருச்சுன்னா கஷ்டம். லைன், அதாவது ஹுக்குமோட இன்னொரு ஃபீமேல் வெர்ஷனை ஜெயிலர் 2ல நீங்க பாடிருக்கீங்களா, அத பத்தி சொல்லுங்க. ஹுக்குமோட நல்லா இருக்கு இந்த ஐடியா. ஓகே, ஆமாங்க, பாடியிருக்கேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஹுக்கும் நம்ம ஜெயிலர் 1ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தெரிக்க விட்டார் அனி சார், அதை விட டபுளா தெரிக்க விட்டுருக்காரு இதுல. ஓகே, ஜெயிலர் 2ல அந்த அளவு பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு. சோ அந்த ஃபீமேல் வெர்ஷன் நீங்க பண்ணது எப்படி இருக்கு? ஹுக்குமோட அந்த மேல் வெர்ஷனை ஆனி இன்னும் ரிலீஸ் ஆகலங்க, ரிலீஸ் ஆகல, அதனால பாடி காமிக்க முடியாது. அதை நான் டிஸ்க்ளைமரை போட்டுக்கிறேங்க. ஆனா பயங்கரமா இருக்கு, வேற ஒரு டிமென்ஷன்ல இருக்கு. so happy to sing in ஜெயிலர். very happy, very again தலைவரோட வேலை பண்றது, தலைவருக்கு பாடுறதுங்கிறது again அனி சார், again தலைவர் ஆசா இருந்தாங்க. very happy, very grateful. ஓகே, அண்ட் நிறைய விஷயம் பேசணும். அண்ட் அதாவது உங்களுடைய போட்டோஸ் வச்சு அந்த மெமரிஸ் பத்தியும் பேசணும். அண்ட் நீங்க பாடியெல்லாம் காமிச்சு ரொம்ப எக்ஸைட்டிங்கா உங்களோட பாட்டை நீங்களே ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிருந்தீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ so much. குஷி தான் பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.